தசகம் 60. கோபியர்களின் ஆடையை கவர்தல். உன்மேல் கொண்ட காதலினால் சஞ்சலமான கண்களை கொண்ட அந்த கோபியர்கள் தம் வசமிழந்து உன் திருவடிகளை வணங்க ஆசைப்பட்டார்கள். அதனால் யமுனை ஆற்றின் கரையில் மணலில் ஆவாகனம் செய்யப்பட்ட பார்வதியை வழிபட்டார்கள். அழகிய கண்களை கொண்ட அவர்கள் உன் நாம ஜபத்திலும் திவ்ய சரித்திரங்களிலும் விருப்பம் கொண்டு விடியற் காலையில் ஒன்று கூடி யமுனை ஆற்றுக்கு சென்றார்கள். நந்தகோபனின் மகன் கண்ணன் தமக்கு நாயகனாக வர அருள் புரிய வேண்டும் என்று பல வகையான பூஜா திரவியங்களுடன் அந்த காத்யாயினி தேவியை பிரார்த்தித்தார்கள். அவ்வாறு அவர்கள் 1 மாதம் நோன்பு மேற்கொண்டார்கள். நீ அவர்கள் மீது கருணை கொண்டு அவர்களுக்கு அருள் புரிய விரும்பினாய். அதனால் அவர்கள் நீராடி கொண்டிருந்த யமுனை ஆற்றின் கரைக்கு சென்றார். அவர்கள் நோன்பு முடிந்ததும் தங்கள் ஆடைகளை அவிழ்த்து யமுனை ஆற்றின் கரையில் வைத்துவிட்டு யமுனை ஆற்றில் நீராடி விளையாடத் தொடங்கினார்கள். அப்பொழுது நீ எதிரில் வர உன்னை கண்டு வெட்கமடைந்தார்கள். அந்த பெண்கள் நாணத்தால் தலை குனிந்து கொண்டு நின்றார்கள். அப்பொழுது நீ கரையில் இருந்த ஆடைகளை எல்லாம் எடுத்து கொண்டு விரைவாக ஒரு மரத்தின் கிளையில் ஏறிக்கொண்டாய். பின் நீ கேலியாக சிரித்து கொண்டு கோபியர்களை நோக்கி, அழகிய கண்களை உடையவர்களே, நீங்கள் இவ்விடத்திற்கே வந்து உங்கள் ஆடைகளை முறைப்படி எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறினாய். அப்பொழுது அந்த கோபியர்கள் செய்வதறியாமல் மனம் மயங்கினார்கள். பிறகு அவர்கள், குழந்தாய், நீ நன்றாக வாழ்வாய். உன் அடிமைகளான எங்களை ஏன் பயம் இழக்க செய்கின்றாய்? தாமரை மலர் போன்ற கண்களை உடையவனே, எங்கள் ஆடைகளை கொடுத்துவிடு என்று வேண்டினார்கள். ஆனால் நீயோ அவர்களுக்கு வஸ்திரங்களை கொடுக்காமல் புன்னகையை மட்டுமே கொடுத்தாய். அப்பொழுது வேறு வழியில்லாமல் பரிசுத்தமான அந்த கோபியர்கள் கரம் குவித்து கொண்டே கரையேறி உன்னை சரணடைந்தார்கள். அப்பொழுது நீ அவர்களுக்கு எல்லா ஆடைகளையும் கொடுத்தாய். மேலும் மகிழ்ச்சியோடு அவர்களை பார்த்து பின்வரும் அருள்மொழியும் கூறினார். பெண்களே, நான் உங்கள் விருப்பத்தை அறிவேன். அதற்கான பதிலை இன்னும் சிறிது காலத்தில் யமுனை ஆற்றின் மணல் திட்டில் நிலாவோடு கூடிய இரவுகள் சொல்லும் என்று அவர்களிடம் கூறினார். மான்விழி படைத்த கோபியர்கள் உன் திருவாயினின்று வெளிவந்த இனிய சொல்லை கேட்டார்கள். அன்பினால் உன் முகமாகிய தாமரையை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டே மெதுவாக தத்தம் வீட்டிற்கு சென்றார்கள். ஹரியே, கோபியர்களுக்கு இவ்விதமாக அருள் புரிந்த நீ முன் போலவே காடுகளில் சஞ்சாரம் செய்ய தொடங்கினார். அத்தகைய கருணை உள்ள நீயே என் பிணிகளை எல்லாவற்றையும் அழித்தருள வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண நாராயண